தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கில் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். 2025 அடியெடுத்து வச்சாச்சு. அடியெடுத்து வச்ச உடனே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கும் தான் நம்முடைய எல்லாரோட எண்ணங்களும் ஓடிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட சூழல்ல நம்ம நல்ல விஷயங்களை தேடி போகிறப்போ சில தடைகள் வரப்போ நம்ம தேடி போகக்கூடிய ஒரே ஆலயம் தெய்வ வழிபாடுகள் தான். அந்த தெய்வ வழிபாடுகள் சரியான முறையில் உங்களுக்கு என்ன தெய்வம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்ச வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும். அது கன்னிராசி பொறுத்த வரைக்கும் விவசாயன தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு நல்ல வழிபாடு இருக்குது. உங்கள் ராசிக்குரிய விவசாயன தெய்வம் என்னங்கிற தெரிஞ்சு வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் செல்வாக்கும் கண்டிப்பாக உறுதி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தெய்வம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயண். அவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நேரடியாக டைரெக்டாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரத்தில் போயிட்டு விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யணும். இதை வருஷத்தில் ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு 2 முறை கூட நீங்கள் போகலாம். இப்போ கும்பகோணத்தில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு முறை போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 முறை கூட போகலாம். இல்லைங்க என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, நான் இருக்கிற வேலை தூரம் இல்லை வெளியூரில் இருக்க வெளிநாட்டில் இருக்க என்னால் போக முடியாது, நான் எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வீட்டில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு மிக சிறப்பு. நீங்கள் ரெகுலராக வாரம் துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை பிரார்த்தனை பண்ணி வாங்க. செவ்வாய்க்கிழமை நான் அசைவத்தை அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். மண்மனை பொன்பொருள் குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு சொல் கட்டாயமாக ஏற்படும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தெய்வம் உங்கள் கூட துணையா நிற்கும். எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.